பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஒரு வார்த்தை பேசி வருகிறேன். என்ன வார்த்தை? ஒரு உத்தமன் சொன்ன ஒரு வார்த்தை. சாதாரண மனுஷன் சொல்லியிருந்தா இதை தியானிக்க வேண்டாம். ஆனால் கடைசி மட்டும் தன் உத்தமத்தில் நின்று கர்த்தரே பார்த்து சாட்சி கொடுத்த ஒரு மனுஷன். பாருங்க, உங்கள் வேதத்தை எங்கே இருந்தாலும் திருப்பிக் கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்தை எல்லாரும் திருப்பி கையில் எடுப்பீங்களா? ஏன்னா அவனை குறித்து வேற யாரும் சாட்சி சொல்லலை, தேவனே சொன்னார். என் தாசனாகி யோபு போல நீங்க நிதானமா பேசலன்னு சொல்லி கர்த்தரே சொன்ன அந்த மனிதன், அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை தான், இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்க ஒருத்தர் இல்லை, கூக்குரல் இடுகிறேன், நியாய விசாரணை இல்லை. இன்றைக்கும் இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்திருக்கிற நீங்களும் வேதத்தை எடுத்து யோபுவின் புஸ்தகம், மிக அழகான ஒரு புஸ்தகம், இதை எடுத்து கையில் எடுத்து திருப்பிக் கொள்கிறார். 42ஆம் அதிகாரத்தில் 8, 9 வசனத்தை, விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. ஐயா சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், சொல்லுங்க. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி, மனதுருகி கரம் நீட்டி, அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி, அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம்
தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. ஐயா சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. எல்லாம் எடுத்திருப்பீங்க. யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்தை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும். ஏன் தெரியுமா? அவங்க நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் அவனை பேசுற பேச்சிருக்க அதுதான் அவன் சொல்ல வச்சுச்சு. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, என் தாசனாகி யோபு பேசுனதை போல நீங்க நிதானமா பேசலப்பாங்கிறார். நிதானத்தை இழக்காதவன். நாம் இன்னைக்கு ஒரு சின்ன தலைவலி வந்துட்டா சொல்லுவோம், இன்னைக்கு ஒரே தலைவலியா, அதான் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்கேன், அதிருப்தியாக இருக்கேன்போ. எல்லாம் போயிடுச்சு, ஆனால் நிதானத்தை இழக்கலை. சரீரத்தில் வேதனை, ஏன்னா அவனுடைய மாம்சம் எலும்பில் ஒட்டி கொண்டிருக்கு. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் கூட அவன் சொல்கிறான், நான் நீசன், என் வாயை பொத்திக் கொள்வேன். 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவன் கர்த்தருக்கு பதில் சொன்ன கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையை கொண்டு வாயை பொத்தி பேசாம இருப்பேன். எனக்கு அன்பானவர்களே, ஒரு உத்தமன் சொல்றான்னா காரணம் இல்லாம ஒரு வார்த்தையை சொல்லுவானா? ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில எல்லா செல்வத்தையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஏன்னா சாத்தானே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறான், நீர் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஏன்னா சுற்றி அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ? அவ்வளவு பாதுகாப்பில் இருந்தவன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் இழந்து ஓட்டை எடுத்துக்கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து சுரண்டுகிற போது தான் சொல்கிறான், அவர் என்னை கொன்று போட்டால் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொன்னது மட்டுமில்லை, அவ்வளோ நம்பிக்கை வச்ச யோபு கொடுமைன்னு சொல்கிறாரு. என்னங்க கொடுமை? ஒருத்தன் வாரான், ஒரு நண்பர். 4ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசிக்க. குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? யாரு இந்த நண்பர்? யாரு தெரியுமா? தேமானியனான எலிப்பாஸ். அது என்ன பாசம் எனக்கு தெரியாது. இந்த எலிப்பாஸ் யாரு? யோபுடைய துன்பத்தை கேட்டு 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், 7ஆம் வசனத்திலிருந்து அவர்கள் தங்களுடைய தேசத்திலிருந்து ஆறுதல் சொல்லுவதற்கு புறப்பட்டு ஒருத்தரோடு ஒருத்தர் பேசிக்கிட்டு வந்தவங்க. யோபுக்கு நேரிட்ட காரியம் எவ்வளவு கொடியது. வந்து 7 நாள் ஒருத்தரோட ஒருத்தர் பேசாமல் உட்கார்ந்து இருந்தவங்க. ஏன்னா அவன் துக்கம் அவ்வளவு கொடியது. ஏன்னா நம்முடைய துன்ப நேரத்தில் சில நேரம் வாய் விட்டு பேசக்கூட முடியாது. ஆனால் ஒன்றை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, நம்ம பாடுவோம்ல, துன்பத்தில் இன்பம் தொல்லையும் நல்ல துணைவர் நம்மே சரிடம். துன்பத்தில் இன்பம் தொல்லையும் நல்ல துணைவர் நம்மே சரிடம். இன்னும் அன்பத்தை சேர்ந்தால் அடை துணை காப்பான் ஆசை கொண்டீர் மனமே. அன்பத்தை சேர்ந்தால் அடை துணை காப்பான் ஆசை கொண்டீர் மனமே. தேவனின் மயிலும் இயேசுவின் நாமம் தூய மதுரமாமே. பாலையில் பனி போல் மாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும். காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும். என்று கருத்தின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினை மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. எனக்கு கண்வால ஒரு சின்ன துன்பம் வந்துட்டா சீசர்களுக்கே பாருங்க, அவர் கெப்சேமனில் போய் ஜெபம் பண்ணிட்டு வரக்குள்ள தூங்கிவிட்டான்.
ராத்திரி வந்து எழுப்புறாரு, எப்பா எனக்காக 1 மணி நேரம் விழிச்சிருந்து ஜெபிக்கக்கூடாது. யோபுடைய வாழ்க்கையில் உண்மை உத்தமத்துக்கு அவன்தான் ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் அவன் வாயிலிருந்து வருதே, ஏயா கொடுமைன்னு கூப்பிடுறேன், கேட்க ஒருத்தரும் இல்லை, கூக்குரலிடுற நியாய விசாரணை இல்லைங்கிறானே, என்ன காரணம்? இந்த தேமானியனான எலிப்பாஸ் பார்க்க வந்தவன் என்ன சொன்னான்? குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? சொல்லுமையா பாப்போம். எந்த தப்புமே செய்யல, நான் உத்தமன்கிறேன், உங்க மேல ஒரு குற்றம் இல்லையா? எனக்கு அன்பானுள்ளே, அவன் பிள்ளைகள் விருந்து செய்யும் போது கூட களிப்பினால ஏதாவது தேவனை தூஷிச்சிருவாங்களோ பலியிடுகிற ஒரு உத்தமன் மறந்துடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பிள்ளை வீட்லேயும் ஒரு நாள் சாப்பாடு, 10 பிள்ளை வீட்லேயும் யோபும் அவருடைய மனைவியும் போய் என்ன செய்வாங்க? கலந்துக்குவாங்க. இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏதாவது விருந்தில் மறந்து களிப்புனால ஏதாவது பேசிடுவாங்களோ, தேவனை தூஷிச்சிருவாங்களோ, அவ்வளவு பயத்தோடு வாழ்ந்த மனிதன். ஏன்னா கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவானா இருக்கணுமே. ஏனையா அவன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வருது? காரணம் உண்டு. அவனை பார்க்க வந்த நண்பர்கள் ஆறுதலுக்கு பதிலாக அம்பு போல குத்துனான். அதனால தான் ஒருத்தன் சொல்றான், குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? அது மட்டுமல்ல, சன்மார்க்கன் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும். நான் கண்டிருக்கிறபடி அவர் அனுபவத்தை சொல்றாரு. அநியாயத்தை உழுது தீவினையை விதைக்கிறவர்கள் அதையே அறுக்கிறார்கள். தேவனுடைய சுவாசத்தினாலே அவர்கள் அழிந்து அவருடைய நாசியின் காற்றினாலே நிர்மூலமாகிறார்கள். இப்படி சொல்றானே இந்த நண்பன். இதே தேமானியனான எலிப்பாஸ் இது மட்டுமா சொன்னா? 22ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உம்முடைய பொல்லாப்பு பெரியதும். அடேங்க அப்பா, குற்றம் சாட்டாம இருங்க. உம்முடைய பொல்லாப்பு பெரியதும், உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாதவைகளும், உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாததுமா இருக்கிறதல்லவோ. முகாந்திரம் இல்லாமல் உம்முடைய சகோதரர் கையில் அடகு வாங்கி. அடே அப்பா, என்ன பொல்லாப்பு சொல்றான் பாருங்க. முகாந்திரம் இல்லாமல் உம்முடைய சகோதரர் கையில் அடகு வாங்கி ஏழைகளின் வஸ்திரங்களை பறித்துக்கொண்டு. ஏழைகளின் வஸ்திரங்களை பறித்துக்கொண்டு. அப்படிப்பட்டவனை பார்த்து ஆண்டவர் உத்தமன்னு சொல்லுவாரா? என் தாசனாகி யோபு உத்தமன், அவனை போல நீங்க பேசலன்னு சொல்லுவாரா? அவன் சொல்றான் பாருங்க, இன்னும் வாசிங்க அழகா. திரும்ப அந்த 5ஆம் வசனத்துல வாசிங்க, மிக அழகா. பொல்லாப்பு பெரியது, உம்முடைய பொல்லாப்பு பெரியது, அக்கிரமங்கள் முடிவில்லாதவைகளுமாய் இருக்கிறதல்லவோ. முகாந்திரம் இல்லாமல் உம்முடைய சகோதரர் கையில் அடகு வாங்கி ஏழைகளின் வஸ்திரங்களை பறித்துக் கொண்டு விடாய்த்தவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடாமலும் பசித்தவனுக்கு போஜனம் கொடாமலும் போனீர். ஏன்னா ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதுக்கு பலன் உண்டு வேதம் சொல்லுதே. நீர் தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்காதாளியா? ஒரு உத்தமனை பார்த்து என்ன குற்றச்சாட்டு சொல்லக்கூடாதோ அத்தனை குற்றத்தை சொன்னவனதான் அவனால் தாங்க முடியாம ஐயோ கொடுமை. வியாதியினால சொல்லல, அவன் பட்ட துன்பத்தினால சொல்லல, அவன் பட்ட வேதனையினால சொல்லல, அவனுக்கு எதிராய் பேசப்பட்ட வார்த்தை. அவர் சொல்றாரு, முகாந்திரம் இல்லாமல் அடகு வாங்கினீர், ஏழை கையில் வஸ்திரத்தை பிடுங்கி கொண்டீர். அப்படி சொன்னது மட்டும் இல்லை, இன்னும் வாசிங்க, மிக அழகா எழுதிக்கிட்டே போறார். விடாய்த்தவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடாமலும் பசித்தவனுக்கு போஜனம் கொடாமலும் போனீர். பலவானுக்கே தேசத்தில் இடம் உண்டாயிற்று. கணவான் அதில் குடியேறினான். விதவைகளை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர். தாய் தகப்பன் இல்லாதவர்களின் புயங்கள் முறிக்கப்பட்டது. ஆகையால் கண்ணிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது. அசுப்பிலே உமக்கு வந்த பயங்கரம் உம்மை கலங்க பண்ணுகிறது. நீர் பார்க்க கூடாதபடிக்கு இருள் வந்தது. ஜல பிரவாகம் உம்மை மூடுகிறது. தேவன் பரலோகத்தின் உன்னதங்களில் இருக்கிறார் அல்லவோ. நட்சத்திரங்களின் உயரத்தை பாரும், அவைகள் எத்தனை உயரமாய் இருக்கிறது. நீர் தேவன் எப்படி அறிவார்? அந்தகாரத்துக்கு அப்புறத்தில் இருக்கிறவர் நியாயம் விசாரிக்க கூடுமோ? அவர் பாராதபடிக்கு மேகங்கள் அவருக்கு மறைவாய் இருக்கிறது. பரமண்டலங்களின் சக்கரத்திலே
அவர் உலாவுகிறார் என்று சொல்லுகிறீர். இப்படி அவரை சொல்லாத வார்த்தையெல்லாம் சொன்ன அதே அதிகாரத்தில் முதல் வசனத்துல பாருங்க, பேசுனவன் யார் தெரியுமா? அப்பொழுது தேமானியனான எலிப்பாஸ் ஒரு மனுஷன் விவேகியாய் இருந்து தனக்குத்தான் பிரயோஜனமா இருக்க முடியுமா? தேவனுக்கு பிரயோஜனமா இருப்பானோ? நீர் நீதிமானா இருப்பதனால அவருக்கு நன்மை உண்டாகுமோ? நீர் உம்முடைய வழிகளை உத்தமமாக்குகிறது அவருக்கு என்ன ஆதாயமா இருக்கும்? அவர் உமக்கு பயந்து உம்மோடைய வழக்காடி உம்மோடைய நியாயத்துக்கு வருவாரோ? பெரிய அவ்வளவு நீதிமானுக்கு விரோதமா வார்த்தையினால. அதனால தான் சொன்ன 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது யோபு பிரதியுத்தரமாக நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் நொறுக்குவீர்கள், இப்போது 10 முறை என்னை நிந்தித்தீர்கள். நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதினால். ஏன்னா நிந்தை தான் ஒரு மனுஷனை புலம்ப வைக்குங்க. நிந்திக்கிறவன் யாரு? சங்கீதம் 55:12 வாசிக்கிறோம், என்னை நிந்தித்தவன் என் சத்துரு அல்ல. அப்படி இருந்தா சகிக்கலாம். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவன் என் பகைஞனும் அல்ல. இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷன் என் வழிகாட்டி, என் தோழன், சிநேகிதன். அதனாலதான் மீகா 7:5 வாசிக்கிறோம், சிநேகிதனை விசுவாசிக்காத, வழிகாட்டிய நம்பிராத, உன் மடியில் படுத்திருக்கிற ஒய்ஃபா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், வாயை திறந்துடாத. ஏன்னா இன்னைக்கு எத்தனை பேர் திறந்த சிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு கண்பான நல்ல கவனிங்க, அவனை படுத்தின பாடு, ஒவ்வொருத்தரும் பேசின பேச்சு இருக்கேன், அதுதான் அவனை நிந்திக்க வச்சுச்சு, அவனை புலம்ப வச்சுச்சு. இல்லைன்னா எல்லாம் இழந்த போதும் அவன் ஒரு காரியத்தை கூட உதடுகளினால் கூட என்ன செய்யல, பாவம் செய்யல. ஒரு வார்த்தை கூட அவருக்கு விரோதமா பேசல. அவரே சொல்றாரு, என் வீட்டில் நான் திக்கற்ற பிள்ளைகளை சாப்பிடாம நான் சாப்பிட்டதில்லை, விதவைகளை ஆதரிச்சிருக்கேன். இவன் சொன்னா, நீ விதவைகளுக்கு வெறுமையா அனுப்பிட்டீர். இன்னைக்கு செய்யாத குற்றத்தை உங்களையும் சொன்னா நீங்க எப்படி புலம்புவீங்க? ஏன்னா எடுத்து சொன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அப்படி செஞ்சனா தானே உனக்கு வந்திருக்குன்றான் சுற்றி இருக்கிறவன். இல்லாட்டா உனக்கே இவ்வளோ வருது, சொத்து போச்சு, பிள்ளை போச்சு, சுகம் போச்சு, வியாதி வந்துடுச்சு, ரோட்டுக்கு வந்துட்ட, நீ உண்மையாக இருந்தால் எப்படி வருவ? இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் உங்களை தூற்றலாம். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், கொடுமை வாழ்க்கையில் வரும்போது எல்லாரும் இப்படித்தான் புலமோ. ஏன்னா தீமை செய்து பாட அனுபவிச்சா பரவாயில்ல, நன்மை செய்து 1 பேதுரு 2:20 வாசிக்கிறோம், மிக அழகாக எழுதி வச்சிருக்கார் ஆண்டவர். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால என்ன கீர்த்தி உண்டு? குற்றம் செஞ்சா அடிக்கிறான், ஆனா ஒரு குற்றமும் செய்யலையே, அதுதானங்க. ஏன்னா குற்றம் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அந்த குற்றம் இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு ஒரு நாள் யூதாஸ் காரியத்தை புலம்புனானே, அவனுக்கு அதுக்கு முன்னாடி தெரிஞ்சா? குற்றம் இல்லாத மனுஷன் கிடையாது. ஆனால் நமக்கு நாமே குற்றம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அவனுடைய வாழ்க்கையில் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் உங்களுக்கு என்ன கீர்த்தி? அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து நல்லது செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். அதனாலதான் பாடுறோம், உண்மை பண்ணி நடந்திடும் உத்தமனுக்கெல்லும் துணை, உண்மை பண்ணி நடந்திடும் உத்தமனுக்கெல்லும் துணை, கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார், கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார்.
கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரவனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரவனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். தேவன் பின் செல்லுவோம். தெய்வ மொழிதனை கண்டடைவோம். தேவன் பின் செல்லுவோம். தெய்வ மொழிதனை கண்டடைவோம். மனதில் காரிருள் நீங்கிடவே. மனதில் நீங்கிடவே. பாசமதானம் கண்டோ. மனதில் காரிருள் நீங்கிடவே. பாசமதானம் கண்டோ. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரவனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரவனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருத்தர் இல்லை. அதான் பிரச்சனை. 3 பேர் வந்தானே, ஒருத்தனாவது எப்பா நீங்க பேசுற தப்புப்பான்னு சொன்னானா? இன்னொருத்தன் சொல்றான் பாருங்க, யோபுவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். எலிகு அவர் இருக்கிறதுலே 7 ஆளு. அவர் சொல்றார், பெரியோரெல்லாம் ஞானி நினைச்சிடாதப்பா, முதியவர்லாம் நீதி அறிந்தவர்கள் அல்லப்பா. அதை மட்டுமல்ல, 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. மிக அழகா எழுதி, இப்பொழுது கூப்பிடும், உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ பார்ப்போம். பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி பார்ப்பீர்? ஏன்னா அவன் சொன்னா தீங்கு புழுதியில இருந்தா வருது. 6ஆம் வசனம், வருத்த மண்ணில் இருந்தா பிறக்கிறது. மனுஷன் இந்த உலகத்துல பிறந்ததே எதுக்காக? வருத்தம் அனுபவிக்கத்தாங்கிறான். ஒவ்வொருத்தன் பேசின பேச்சை கேட்டு ஒரு உத்தமம் புலம்புறான், இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து உண்மையாக நடந்து உங்கள் மேலே பொய்யான மொழிகளை சொல்லி வேதனையோடு உட்கார்ந்துருக்கீங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் பார்க்குறீங்களே, ஆசீர்வாதமாக இருக்கா? உங்களுக்கு ஆறுதல் கொடுக்குதா? அது மட்டுமல்ல, இந்த ஊழியத்துக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? நான் உங்களுக்காக எப்போதும் ஜெபிப்பேன். ஏன் தெரியுமா? எனக்கு வேலையே அதுதான். ஒவ்வொருத்தருக்காக, ஒவ்வொரு குடும்பத்துக்காக. உங்கள் முகம் கருப்பாக சேப்பா எனக்கு தெரியாது. நீங்கள் கிட்ட வந்து நின்னா கூட உடுத்தி இருக்கிற ஆடை தெரியாது. சுடியா மிடியா அல்லது புடவையா என்னன்னு கூட தெரியாது. வேஷ்டியா பேண்ட்டாக தெரியாது. ஆனால் ஒவ்வொரு இந்த ஊழியத்தை தாங்குகிற பெரியோர் சிறியோர் என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்காக ஜெபிப்பேன். அது மட்டுமல்ல, ஒரு நாள் நிகழ்ச்சி வரணும்னா எத்தனை வாரம் உண்டு எனக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் 4000 ரூபா தொலைக்காட்சிக்கு மட்டுமே. எனக்கு அன்பானுடைய நீங்களும் கர்த்தர் ஏவினால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். எங்கள் ஆலயத்தில், திருநெல்வேலி ஆலயத்தை வந்து பாருங்கள். ஒரு நாள் இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே மாதம் 16,000 ரூபா வேனுக்கு செலவழிக்கிறோம். ஏன்னா 2 கண்ணும் தெரியாதவங்க. மற்றவங்கள மாதிரி கூட்டம் காட்டணுங்கிறக்கா நான் கூப்பிட்டு வர்றதில்லை. ஆலயம் எங்கே இருக்க 50 கிலோமீட்டருக்கு பஸ் விடுவாங்க. நான் அப்படி விடுறதில்லை. ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வேன் அனுப்புகிறேன். அதுவும் 2 கண்ணும் தெரியாததுனால. இல்லாட்டி அவங்களே வந்துடுவாங்க.
ஒவ்வொரு மாதமும் அவங்கள கூப்பிட்டு வந்து எல்லா வாரமும் சாப்பாடு கொடுக்காமல் நான் அனுப்புறது இல்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு உணவு கொடுக்க உதவலாம், ஒரு உடை கொடுக்க உதவலாம், ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். ஏன் திருநெல்வேலியில் இப்போ தாய்மார்கள் பார்வையற்ற சகோதரிகளுக்காக கட்டப்படுகிற கட்டுமான பணிக்கென்று ஒரு சதுரடி 2300 தான். நீங்களும் தாய்மார்களாக இருந்தீங்கன்னா அந்த பார்வையற்ற சகோதரிகள் மேல் பாரம் உண்டானா ஒரு சதுரடி கொடுத்தாங்களாம். எப்படி வருது நாங்கள் செய்கிறது? இதில் 2 நம்பர் வரும், ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை ஐயா நான் அக்கௌண்ட்டுக்கு வைக்கணும்னு சொன்னால் என்கிட்ட கேளுங்க, அதுக்கு தனி நம்பர் இருக்குது, அக்கௌண்ட்டுக்கு தரேன், நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே. நீங்கள் கேட்கலாம், என்னையா 10லேருந்து 5க்குள்ளேங்கிறீங்களே? ஆமாம், நான் காலையில் தெருவில் பிரசங்கம் பண்ண போகிற ஆள், சாயந்தரம் தெருவில் பிரசங்கம் பண்ண போகிற ஆள். நீங்கள் ஃபோன் அடித்து எடுக்கலைன்னு என்ன சொல்லுவீங்க? இந்த வாருங்க சொல்கிறாங்க ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க, 24 மணி நேரம் ஜெப உதவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க மாட்டேன்னாங்களே அப்படின்னு. என மட்டும் இல்லை, ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது. 10லேருந்து 5 மணிக்குள்ளே அடிங்க, தாராளமாக உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் இல்லை, கூக்குரல் இடுகிறேன், நியாய விசாரணை இல்லை என்று. யார் யார் எந்தெந்த வியாதியோடு, எந்தெந்த வறுமையோடு, என்னென்ன மனபாரத்தோடு இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு, பிறரிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாத வருத்தத்தோடு உட்கார்ந்து இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நியாயம் செய்கிற ஒருவர் இருக்கிறார், நீதி செய்கிற ஒருவர் இருக்கிறார், பதில் கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, உன் கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன் என்று எசேக்கியாவுக்கு பதில் கொடுத்த தெய்வமே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு பார்வையற்ற மனிதனை பார்த்து கேட்ட தெய்வமே, நீ போய் ஆசாரியனிடத்தில் காண்பி என்று சொன்ன மாத்திரத்தில் சுகம் கொடுத்த தெய்வமே, இன்றைக்கு உம்முடைய கரம் குறுகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு உம்முடைய செவி மந்தமாகவில்லை. ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைப்பீராக, கவலைகளை மாற்றுவீராக, வேதனைகளை மாற்றும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கண்ணீர், கவலைகள் மாறட்டும், பதில் கொடுத்த ஆசீர்வதி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.